சமீப காலமாகவே மிகப்பெரிய அளவில் இளம் வயதாக இருக்கிறவங்க தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் இதை செஞ்சு வர்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தி வருது. இந்த சூழலில் இலங்கையை சேர்ந்த கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவர்களினுடைய அந்த தவறான முடிவுக்கு, அதுவும் அந்த அதிரடியாக அவசர அவசரமாக எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகி இருக்குதான். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இலங்கையை சேர்ந்த கயல் சீரியல் நடிகை சுபாஷினியினுடைய இப்படி ஒரு தவறான முடிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்காத ஆட்களே இருக்க முடியாது. சன் தொலைக்காட்சியில் கடந்த 2021 சைத்ரா ரெட்டி மற்றும் சஞ்சீவ் முதல் முறையாக ஜோடியாக நடித்து ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் கயல். அப்பாவை இழந்த தனது குடும்பத்திற்கு துணையாக இருந்து எல்லோரினுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு பெண்ணாக கதாநாயகி இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை கூட முதலில் கவனிக்காமல் அண்ணன், தம்பி, தங்கைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே முன்னேறணும் அப்படின்னு உழைக்கிறாங்க. இப்போது கதையில் கையலின் தங்கை ஆனந்தின் திருமண காட்சிகள் தான் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இவங்களுடைய திருமணம் பெரிய பிரச்சனைகளுக்கு இடையில் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இதே போல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோலில் நடித்தவங்க தான் யார் அப்படின்னா, இப்போது நம்ம எல்லாரையுமே பார்த்திங்கன்னா சோகத்தில் மூழ்கடிச்சு வச்சுருக்க சுபாஷினி அவர்கள். இந்த நிலையில் என்ன ஆயிருக்கு, அவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் எல்லோருமே கேட்டு வராங்க. ஏப்ரல் 7 இலங்கையை சேர்ந்த நடிகை சுபாஷினி சுப்பிரமணியம் பெங்களூரில் தனது கணவர் பிபினோட வசித்து வராங்க. சில திரைப்படங்கள் சன் டிவியில் கயல் சீரியல்னு அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்ததால் சென்னை போரூரை அடுத்து இருக்கக்கூடிய ஐயப்பன் தாங்கலில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வராங்க. இவங்க ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 6 தனது கணவர் பிபினுடன் பார்த்திங்கன்னா வீடியோ காலில் பேசியிருக்காங்க. அப்போது இருவருக்குமே இடையே வாக்குவாதமும் சண்டையும் வந்திருக்கு. அந்த வாக்குவாதம் சண்டையாக மாறின நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான நடிகை சுபாஷினி வீட்டிலையே பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தன் கணவர் கூட தான் அவங்க கடைசியாக பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் வெளியாகிருக்கு. ஆனால் நான் இந்த மாதிரி தவறான முடிவை எடுக்கிறதுக்கு காரணம் இவங்க தான், அவங்க தான் அப்படின்னு எந்த ஒரு லெட்டரோ, அதே போல் பார்த்திங்கன்னா வேறு எந்த விதமான ஆவணமோ அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. இருந்தாலும் காவல்துறையினர் பல கோணங்களில் இதை விசாரித்து வராங்க. இவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி அவங்களுடைய கணவர் போட்டிருக்கக்கூடிய பதிவை பார்த்தா நிச்சயமாக சாதாரண ஒரு விஷயத்துக்காக ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்களோ, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களோ அப்படின்னு தான் நம்மளுக்கே தோணுது. ஏன்னா அப்படி தான் அவர் சமூக வலைதளங்களில் பதிவை போட்டிருக்காரு. நான் உன்னை காதலித்த மாதிரி யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில், அதே போல் நீ என்னை காதலித்த மாதிரி யாரும் இந்த உலகத்தில் காதலிச்சிருக்க மாட்டாங்க. 2 பேரும் நல்லா இருந்தோமே, இப்போது பிறந்த நாளையும் நம்மளுடைய திருமண நாளையும் நான் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேனே, ஆனால் நீ இல்லாமல் போயிட்டியே, ஆனால் நீ இல்லை அப்படின்றத என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக போட்டிருந்தாரு. எல்லோருமே அவருக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க தன்னுடைய கணவர் கூட பேசியிருக்காங்க. அடுத்து யார் கூடவே பேசலை அப்படின்ற விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அது என்னவா இருக்கோ அப்படின்றது முழுசாக தெரியலை. இருந்தாலும் இளம் வயது நடிகை இப்படி ஒரு முடிவை, அதுவும் பார்த்திங்கன்னா வீடியோ காலில் பேசினதுக்கு அப்புறமாக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.